ஸ்ரீரங்கவீர ரகுபுங்கவ வேதமௌலி குருவேடதேந்திர கருணா பரிணாமபோதம் சேஷாச்சலே சுச்சிரபோலித சாத்திரபிருந்தம் சேஷாத்ரிநாத குருவர்யமஹம் பிரபத்யே. யஸ்ய வாக்வృద్ధిపర్యంతా యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాహణ బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. சாஸ்திரோனித்வாதிகரணம். சாஸ்திரோனித்வாதிகரணத்தில் நையாயிகர்கள் பூர்வபக்ஷம், சித்தாந்தி நமஸ்காரம் அடியே. நையாயிகர்கள் தான் பூர்வபக்ஷி. நையாயிகர்கள் அனுமான பிரமாணத்தினால பிரம்மத்தை அறிய முடியும் அப்படின்னு சொல்றார். இப்போ எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி அப்படின்னு இருக்கக்கூடியதான தைத்திரியோபனிஷத் வாக்கியத்தின் மூலமாக பிரம்மத்தை அறிய இயலாது அப்படின்றது அவர்களுடைய அபிப்பிராயம். ஏன்னா லோகத்தை திருஷ்டாந்தமாக மனசில் வச்சுட்டு இப்படிப்பட்டதான ஒரு அர்த்தத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்போ இந்த யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே அப்படின்ற வாக்கியமானது ஜகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியதான பிரம்மத்தினுடைய விஷயத்தில் பிரமாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்தது. இந்த வாக்கியமானது ஜகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய விஷயத்தில் பிரமாணம் ஆகாது அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏன்னா பிரம்மம் எப்படி வேணாலும் சித்திக்கும். இப்போ ஒரு பொருளை காட்டி கொடுக்கக்கூடியதான பிரமாணங்கள் லோகத்தில் நிறைய இருக்கு. பிரத்யக்ஷத்துலேருந்து ஆரம்பித்து நிறைய பிரமாணங்கள் இருக்கு. இந்த பிரமாணத்து மூலமாக இந்த வஸ்துவை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணுறோம். அப்படி பண்ணும் பொழுது இந்த பிரம்மத்தை இந்த வாக்கியம் இல்லாமையே அனுமான பிரமாணத்தினால நம்மால் சாதிக்க முடியும். அனுமான பிரமாணத்தினால நம்மால் இதை நன்றாக அறிய முடியும். இப்போ இப்படி வச்சுக்கலாம். லோகத்தில் இப்படி கூட கேள்வி கேட்கலாம். சரி சுவாமி, அனுமானத்தினாலேயும் தெரிஞ்சுக்கலாம், சாஸ்திரத்தினாலேயும் தெரிஞ்சுக்கலாம், ஏன் சண்டை போட்டு அனாவசியமா? க்ஷித்யங்குராதிகம் சகர்த்திருக்கம் காரியத்வாத் கடவத்து அப்படின்ற அனுமானத்தின் மூலமாகவும் பிரம்மத்தை அறியலாம். யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே இது மாதிரியான வாக்கியங்களின் மூலமாகவும் பிரம்மத்தை அறியலாம் அப்படின்னு வச்சுட்டு போகலாமே. ஏன் அனுமானத்தினால்தான் அறிய முடியும், சாஸ்திரத்தினால்தான் அறிய முடியும் அப்படின்னு ஏன் இங்கே விசாரம் பண்ணணும் அப்படி கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்கிறா, சாஸ்திர பிரமாணத்துக்குன்னு ஒரு பலம் இருக்கு. என்ன பலம் அப்படின்னு கேட்டால் அப்ராப்தேகி சாஸ்திரம் அர்த்தவத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதர பிரமாணங்களினாலே அறிய முடியாத விஷயத்தை சாஸ்திரம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்திற்குன்னு கௌரவம். சாஸ்திரம் எப்போ அர்த்தவத்து ஆகும்? அர்த்தவத்துனா பிரயோஜனவத்து. சாஸ்திரம் எப்பொழுது பிரயோஜனத்தை உடையதாக ஆகும் அப்படின்னு கேட்டால் சாஸ்திரம் மற்ற பிரமாணங்களினாலே அறிய முடியாத விஷயத்தை சாஸ்திரம் தெரிவிக்கின்றது என்றால் சாஸ்திரத்துக்கென்று ஒரு பிரயோஜனம் இருக்கும்.
சாஸ்திரத்தினால் அறியக்கூடிய விஷயங்களை மற்ற பிரமாணங்களின் மூலமாக அறியப்படாமல் இருக்க வேண்டும். அதுதான் சாஸ்திரத்துக்கு பலம். இப்போ அக்னிஹோத்திரம்னு இருக்கு, ஜோதிஷ்டோமம்னு இருக்கு. இந்த மாதிரியான யாகங்களை அனுஷ்டித்தால் சொர்க்க பலன் உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது கர்மகாண்டம் சொல்கிறது, வேதத்தை ரெண்டாக பிரித்தோம். கர்மகாண்டம் பிரம்மகாண்டம்னு ரெண்டாக பிரித்திருக்கிறோம். கர்மகாண்டத்தில் வரக்கூடிய வாக்கியங்களை வைத்து பார்க்கும்பொழுது அக்னிஹோத்திரம், ஜோதிஷ்டோமம் இது மாதிரியான தர்மங்களை அனுஷ்டித்தால் சொர்க்கம் முதலான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பிரமாணம். ஏன் இதை ஸ்பஷ்டமாக சொல்கிறோம்? இது சாஸ்திர வாக்கியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது. சொர்க்ககாமோ யஜேத, இது மாதிரியான சாஸ்திர வாக்கியங்களின் மூலமாக கிடைக்கக்கூடியது. மற்ற பிரமாணங்கள்னால் அறிய முடியாது. பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் மூலமாக இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியாது. அக்னிர் ஹிமஸ்ய பேஷஜம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஹிமம்னா பனி, பனிக்கு மருந்து எதுன்னா அக்னி. இது ஒரு வேத வாக்கியம் இருக்கு. இப்போ அக்னிஹோத்திரம் அதே மாதிரி ஜோதிஷ்டோமோ இது மாதிரியான வாக்கியங்களை பிரமாணமாக எடுத்துக்கிறவா யாராவது அக்னிர் ஹிமஸ்ய பேஷஜம்னு சொல்லக்கூடிய வேத வாக்கியத்தை பிரமாணமாக எடுத்துட்டு இருக்காளா? நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த வாக்கியத்தை பிரமாணமாக எடுத்துக்கிறா? இந்த சாஸ்திர வாக்கியத்திற்கு பிரமாணம் இருக்கின்றது, பிராமான்யம் இருக்கின்றது அப்படின்னு சாஸ்திர வாக்கியத்தை, எந்த சாஸ்திர வாக்கியத்தை கையில் எடுத்து கொண்டாடுறா? கர்மகாண்டத்து வாக்கியங்களை கொண்டாடுறா இல்லையா? இந்த யாகத்தை அனுஷ்டித்தால் சொர்க்க பலனானது கிடைக்கும் அப்படின்றத மற்ற பிரமாணங்களின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை சாஸ்திரம் பிரதிபாதிக்கின்றது என்றால் அந்த வாக்கியத்தை பிராமான்யமாக, அந்த வாக்கியத்திற்கு பிராமான்யம் இருக்கு. ஆனால் அக்னிர் ஹிமஸ்ய பேஷஜம் அப்படின்னு சொன்னால் அந்த வாக்கியத்துக்கு பிராமான்யத்தை யாரும் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அது இதர பிரமாணங்களின் மூலமாக அறிய முடியாத ஒரு விஷயத்தை அது தெரிவிக்கலை. இப்போ சாஸ்திரமே ரெண்டு, இப்படி வச்சுக்கோன்றா, சாஸ்திரமே ரெண்டு. இப்போ இந்த மாதிரியான வாக்கியங்களுக்கு பிராமான்யம் கிடையாது. கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு பிராமான்யம் உண்டு. இப்போ அக்னிர் ஹிமஸ்ய பேஷஜம் அப்படின்னா பனிக்கு நெருப்பு மருந்துன்றது பிரத்யக்ஷத்தினாலையும் தெரியறது, சாஸ்திரத்தினாலையும் தெரியறது. அப்போது அதை பிரமாணமாக சொல்கிறது இல்லை. ஏன்னா மீமாம்சகர்கள் இந்த பூர்வபக்ஷத்தை தெரிவிக்கிறார்கள். அப்பிராப்தேஹி சாஸ்திரம் அர்த்தவத்து, வேற பிரகாரத்தில் அறிய முடியாத விஷயத்தை சாஸ்திரம் பிரமாணமாக காட்டணும். ஆகையினால தான் இந்த பிரம்மமானது அனுமானத்தினாலே அறிய முடியும் அப்படின்னு இருக்கிறபடினால அப்பிராப்தேகி சாஸ்திரம் அர்த்தவத்து அப்படின்னு சொல்லப்பட்டபடினால சாஸ்திர வாக்கியமானது பிரம்ம விஷயத்தில் பிரமாணமாக ஆகாது அப்படின்னு இங்கே சொல்கிறார். எப்படி பூர்வபக்ஷம் பண்ணுறார்? ஏற்கனவே சொன்னோம். க்ஷித்யங்குர, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம். க்ஷித்யங்குராதிக்கம், சகர்த்திருக்கம், காரியத்வாத், கடவத்து அப்படின்னு பண்ணுறார். க்ஷிதி, அங்குரம் முதலானவைகள்லாம் சகர்த்திருக்கம். அதுலேயும் காணிபாகம் சொன்ன ஒரு விஷயம் சாதிச்சார். இங்கே க்ஷித்யங்குராதிக்கம் தான் போட்டிருக்கார், கடப்படாதிக்கம்லாம் காட்டல. பாருங்க, நாம் பார்க்கிற வஸ்துக்களை இங்கே நிரூபிக்கலை. கண்ணால் பார்க்குற, சுஜாதா கேட்ட கேள்வி, கண்ணால் பார்க்கிற வஸ்துக்கள்லாம் இங்கே நம்ம சொல்லலை. க்ஷிதி அங்குரோன்னு கண்ணால் எதை பார்க்க முடியாதோ அந்த விஷயங்கள்லாம் இங்கே காமிச்சிருக்கார் நையாயிக்கர். க்ஷிதி அங்குரம், பூமியிலிருந்து அங்குரம் வெளியில் வருது, க்ஷித்யங்குராதிக்கம். சகர்த்திருக்கம், கர்த்தாவை உடையதாக இருக்கின்றது. ஏன்? காரியத்வாத்,
காரியத்வாத். காரியத்வாத் அப்படின்ற ஹேத்துவை கொண்டு க்ஷிதி அங்குரம் முதலானவைகள் கர்த்தாவை உடையது அப்படின்னு நிரூபிக்கிறோம். ஆனால் தான் கடவத்துன்னு திருஷ்டாந்தத்தை வச்சுட்டா, கடத்தை போல அப்படின்னு திருஷ்டாந்தம் வச்சுட்டா. ஆகையினால அனுமான பிரமாணத்தினால இதை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார். எப்படி அனுமான பிரமாணத்தினால தான் பிரம்மத்தை அறிய முடியும்ன்றதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ பதார்த்தங்களை ரெண்டா பிரிக்கலாம், வஸ்துக்களை ரெண்டா பிரிக்கலாம். சாவயவம் நிரவயவம் அப்படின்னு பதார்த்தங்களை ரெண்டா பிரிக்கலாம். சாவயவம் அப்படின்னா அவயவங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. அவயவங்கள் எல்லாமே ஒரு சேர்க்கை இருக்கணும். அவயவங்களுடைய சேர்க்கையின் மூலமாக இருக்கக்கூடியது பதார்த்தங்கள். சாவயவமாக அவயவேன சக வர்த்ததேதி சாவயவா. சாவயவமாக எந்த பதார்த்தங்களானது இருக்கின்றனோ அவைகள் காரியங்கள். இது நையாயிகருடைய அபிப்பிராயம். நிரவயவங்களாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்லாம் காரியமாகாது. அப்போ சாவயவம் லோகத்தில் கடம் சாவயவம், அது காரியமாக இருக்கிறபடியினால் அது எப்படி காரியமாக இருக்கின்றதோ அது மாதிரி ஜகத்தும் சாவயவம் ஆகையினால அதுவும் காரியம். லோகத்தில் ஒரு கர்த்தா எப்படி இருக்கான், கடம் பண்ணக்கூடிய கர்த்தா எப்படி இருக்கான், சில விஷயங்களை தெரிந்து கொண்டவனாக அவன் இருக்கிறான். உபாதானம், உபகரணம், சம்பிரதானம், பிரயோஜனம் இவைகளை தெரிந்து கொண்ட கர்த்தா. உபாதான உபகரண சம்பிரதான பிரயோஜனாதி அபிஜ்ஞ கர்த்திருக்கத்துவம் லோகத்தில் அப்படிதான் பார்க்கிறோம். கடசிய நிமித்த காரணபூதா குலாலா. அந்த குலாலன் எப்படி இருக்கான், கடத்திற்கு உபாதான காரணம் எது, கடத்துக்கு தேவை உபகரணம் எது, சம்பிரதானம் எது. சம்பிரதானம்னா மற்றவாழ்கிட்ட கொடுக்கறது, பெனிஃபிஷியரி. இந்த வஸ்துவை நாம் தயாரித்தால் இவர்களுக்கு உபயோகப்படும் சம்பிரதானம். பிரயோஜனம், இதனால் வரக்கூடிய அர்த்தம் தான், பணம் தான் பிரயோஜனம். அதே மாதிரி உதகாகரணம் தான் பிரயோஜனம், தண்ணீர் கொண்டு வருதல். அப்போது உபாதானம், உபகரணம், சம்பிரதானம், பிரயோஜனம் இவைகள்லாம் இவைகளை தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கர்த்தா ஒரு வஸ்துவை உண்டு பண்ணுகின்றான் அப்படின்றத லோகத்தில் பார்க்கும்பொழுது, அதே மாதிரி இந்த இப்பேற்பட்டதான ஜகத்தை இல்லையா, தேவதரிய மனுஷ ஸ்தாவரம், பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன், அதே மாதிரி சேத்தனாத்மகமாக இருக்கக்கூடியதான இந்த வைச்சித்திரியமான ஒரு ஜகத்து, இந்த ஜகத்தை உண்டு சிருஷ்டிக்கக்கூடியவன் எப்பேற்பட்ட சத்துரனா இருப்பான். ஆகையினால கடத்தை எப்படி உபாதான உபகரண சம்பிரதான பிரயோஜன உங்களை தெரிந்து கொண்டு ஒரு குலாலன் உண்டு பண்ணுகின்றானோ அது மாதிரி இந்த ஜகத்திற்கும் உபாதானம் பரமாணு, உபகரணங்கள், சககாரி காரணங்கள், சம்பிரதானம், ஜீவர்கள், பிரயோஜனம், இதனால் எம்பெருமானுக்கு ஏற்படக்கூடியதான ஒரு சந்தோஷம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மனசில் வச்சுண்டு பெருமாள் இதை சிருஷ்டிக்கின்றான். ஈஸ்வரன் நிமித்த காரணபூதனாக இருக்கின்றான். சரி, இதுக்கு எதுக்கு பெருமாள் தான் வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, சாமான்யமான ஒரு விலட்சண புண்ணியசாலிகளாக இருக்கக்கூடியவர்களால் இப்பேற்பட்டதான முழுமையான ஜகத்தை சிருஷ்டிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதனால் விலட்சண புண்ணியசாலிகளை காட்டிலும்
சேத்தனா சேத்தன விலட்சணனாக இருக்கக்கூடியதான பரமாத்மா, ஜீவர்களை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கக்கூடியவன். ஏன்னா அவனை தவிர்த்து மற்ற எல்லோருமே அல்பசக்தி படைத்தவர்கள். அவன் மட்டும்தான் அனவதிகாதிசய அசங்கேயமான கல்யாண குணங்களை பெற்றவனாக இருக்கிறான். இப்போ சர்வஜனாகவும் சர்வசக்தி படைத்தவனாகவும் சர்வேஸ்வரனாகவும் இருக்கிறான். யாரு? பெருமாள் இருக்கார். ஆகையினால அப்படிப்பட்ட சக்தி உடையவனான ஒரு சர்வேஸ்வரன் இந்த அனுமான பிரமாணத்தினால சித்திக்கின்றபடியினால வேதாந்த பிரமாணங்கள் மூலமாக இந்த பிரம்மத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லாத காரணத்தினால அனுமான பிரமாணத்தினாலே ஈஸ்வரன் சித்திக்கின்றான் அப்படின்னு நிர்ணயம் பட்டது. இப்போ அனுமான பிரமாணத்தினால ஈஸ்வரன் சித்திக்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த பிரம்ம விஷயக்க விசாரம் தேவையில்லை, ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்ம விஷயக்க விசாரம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இந்த வேதாந்த சாஸ்திரத்திற்கு பிராமான்யமானது சித்திக்காது. வேண்டாம், இந்த வேதாந்த சாஸ்திரமே வேண்டாம். நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் மற்ற பிரமாணங்களின் மூலமாக சித்திச்சுடுத்து அப்படின்னு அவருடைய அபிப்பிராயத்தை இங்கே தெரிவித்தார். அதுக்கு மேலே சித்தாந்தம் லோகம் காரியம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜெகதா காரியத்துவம் உங்களுக்கு காட்டிலும் நாங்கள் ஸ்பஷ்டமாக ஒத்துக்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போது மீமாம்சக பட்சம் நமக்கு வேண்டாம், அதை பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில் ரொம்ப விஸ்தாரமாக கண்டிக்கிறார். இப்போ மீமாம்சகர்கள் சொன்னது என்னது? கர்மகாண்டம் பிரம்மகாண்டம்னு சொல்லி பிரம்மகாண்டத்து வாக்கியங்களுக்கு பிராமான்யமே கிடையாதுன்னு சொல்கிறார் அவர். அதெல்லாம் அர்த்தவாதம்ன்றார். ஆனால் அந்த பட்சத்தை இப்போ இங்கே எடுக்கலை, வேண்டாம், அது அந்த விஷயத்துக்குள்ளே போக வேண்டான்ட்டார். இப்போ இதம் ஜகத்து ஏகச்சேதனாதீனம், அனைத்து விதமான ஜெகத்தையும் சிருஷ்டிக்கக்கூடியவன் ஒருவன் உள்ளான் அப்படின்றத நீ அனுமான பிரமாணத்தினால காண்பிச்சியோ இல்லையோ? நல்லா புரிஞ்சுக்கணும். இங்குதான் அவர்கள் என்ன சொன்னார்கள்? குலாலன் கடத்தை உண்டு பண்ணுறான், ஜகத்தை ஸ்ரீமன் நாராயணன் உண்டு பண்ணுறான். இப்போ கடம்ன்றது ஒரே ஒரு பதார்த்தம். ஏகஸ்ய பதார்த்தஸ்ய சிருஷ்டிகர்த்தா குலாலஹா பவத்யேவ. ஆனால் அந்த விசாரம் பெருசாக இல்லை. ஏன்னா நான் கண்ணால் பார்க்குறேன், கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் உட்காந்துன்னு குலாலன் கடம் பண்ணும்போது இங்கே பக்கத்தில் ஈசிஆரில் தக்ஷின் சித்ரான்னு ஒரு இடம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேனான்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தக்ஷின் சித்ராவில் இந்த பானையெல்லாம் பண்ணுவாள், நாம் கூட பண்ணி பார்க்கலாம். அவள் நமக்கு பண்ணி காட்டுவா, நாமளும் ட்ரை பண்ணலாம். இந்த குட்டி குட்டி டம்ளர் கிம்ளர் ஏதோ பண்ணுவாள், அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அது 50 100 நீங்கள் ட்ரை பண்ணுற வஸ்துக்களுக்கு ஏற்றா போல் காசு. இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோம், அந்த குலாலன் எப்படி கடத்தை பண்ணுறான்றதை கண்ணால் பார்க்குறோம். இப்போ ஒரு வஸ்து கடம், அந்த ஒரு வஸ்துவை உண்டு பண்ணக்கூடிய ஒருவன் யாரு? குலாலன். ஸ்பஷ்டம். அதே மாதிரி இதம் ஜகத்து ஏகச்சேதனாதீனம் அப்படின்னு சொல்கிறதுக்கான பிரமாணம் எங்கே இருக்கு? ஜகத்துன்றது ஒரு வஸ்துவை உள்ளடக்கிய ஒரு வஸ்து, அதாவது ஜகத்துன்றது ஒரே வஸ்து கிடையாது, பல வஸ்துக்களை உள்ளடக்கிய ஒரு வஸ்து. இப்போ விவாதாத்தியாசிதம் ஜகத்து, விவாதத்திற்கு உட்பட்டதான ஜகத்து இல்லையா? விவாதத்திற்கு உட்பட்டதாக இருக்கக்கூடியதான இந்த ஜகத்து பல வஸ்துக்களை உள்ளடக்கியது, நானா பிரகாரங்களில் இருக்கக்கூடியதான வஸ்துக்கள். அப்போ ஒரே சமயத்தில் ஒருத்தனாலேயே இந்த அண்ட சராச்சரங்களும் சிருஷ்டிக்கப்பட்டன அப்படின்றதுக்கு உங்ககிட்ட என்ன பிரமாணம் இருக்கு?
என்ன பிரமாணம் இருக்கு? அனுமானத்தினால் நிரூபிப்பதற்கு. ஒரு வஸ்துவை ஒருவன் சிருஷ்டித்தான், மற்றொரு வஸ்துவை மற்றொருவன் சிருஷ்டித்தான் தான் சொல்லணும். ஏன்னா பின்ன பின்ன பிரகாரங்களில் வஸ்துக்கள் இருக்கின்றன, பல பிரகாரங்களில் இருக்கு ஒரே சமயத்தில். இப்போ என் கண் முன்னாடி ஸ்தோத்திர வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. இப்போ விஷ்ணு புராண வியாக்கியானம் இருக்கு, சரணாகதி தீபிகா இருக்கு, பூஸ்துதி இருக்கு, பக்கத்திலே அபிஜ்ஞான சாகுந்தலம் இருக்கு. இமானி சர்வாண்யபி புஸ்தகானி வியாக்கியான சகிதானி அப்படின்னு ஒரு எண்ணம் வருது எனக்கு. இந்த புஸ்தகங்கள் எல்லாமே வியாக்கியான புஸ்தகங்கள் தான் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த எல்லா புஸ்தகங்களுக்கும் வியாக்கியானம் எழுதினவர் ஒருத்தர்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் வியாக்கியான புஸ்தகங்கள் தான் சுவாமி, அதனால் இந்த வியாக்கியானங்கள் எழுதுனது ஒருத்தர் தான். ஏன்னா ரகுவம்சத்தை எழுதியவர் காளிதாசர் ஒருவர் தான் எழுதினார், அதனால் இந்த அனைத்து புஸ்தகங்களையும் காளிதாசன் தான் எழுதினார் அப்படின்னு சொன்ன வியாக்கியான புஸ்தகமாக இருப்பதால் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சுவாமி, அந்த புஸ்தகத்தை காளிதாசர் எழுதினார், அதை நான் கண்ணால் பார்த்தேன், அந்த புஸ்தகத்தை பார்த்தேன், அதை கொண்டு இது எல்லாத்தையுமே காளிதாசன் எழுதினார்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லையா? விஷ்ணு புராணன்றது விஷ்ணு சித்தருடைய வியாக்கியானம், எங்களாழ்வான் வியாக்கியானம், சரணாகதி தீபிகா 5 வியாக்கியானம், 6 வியாக்கியானம் இருக்குது. அதில் பூஸ்துதி அதே மாதிரி ஒரு 4-5 வியாக்கியானம் இருக்குது உள்ளுக்குள்ளேயே. அபிஜ்ஞான சாகுந்தலமே அது 3 வியாக்கியானத்தோடைய புஸ்தகம். அது காளிதாசன் நாடகம் மட்டும் தான் எழுதினார், அது கீழே வியாக்கியானங்கள்லாம் மற்றவா எழுதியிருக்கா. அப்போது அதே மாதிரி இந்த ஜகத்துன்றது பின்ன பின்ன பதார்த்தங்களை கொண்ட ஒரு வஸ்து. இப்போ ஒரே சமயத்தில் ஒருவனாலேயே முழு உலகமும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்ற நிரூபிப்பதற்கு பிரமாணம் எங்கே இருக்கு? இப்போ இப்படி கூட வச்சுக்கலாமே சுவாமி, இது ஏகச்சேதனாதீனம்ன்றதுக்கு பிரமாணமாக இல்லை, ஆகையினால நையாயிகர்கள் வேணால் இப்படி வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? இந்த வஸ்துவை இவர் சிருஷ்டித்தார், இந்திரலோகத்தை இந்திரன் சிருஷ்டித்தார், சத்தியலோகத்தை பிரம்மா சிருஷ்டித்தார், திரிசங்க சொர்க்கத்தை விஸ்வாமித்திரர் சிருஷ்டித்தார், சூரியலோகத்தை சூரியன் சிருஷ்டித்தான், இப்படி வச்சுட்டு போங்களேன். இப்படி கூட ஒரு மூல்யம் இந்த மாதிரி கூட சொல்லாமே. விலட்சண புண்ணியசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் அனுமான பிரமாணத்தின் மூலமாக எப்படி கடத்தை குலாலன் சிருஷ்டித்தானோ, காரிய பதார்த்தமாக இருக்கக்கூடியதான கடத்தை எப்படி குலாலன் சிருஷ்டித்தானோ, அப்படியே காரிய பதார்த்தமாக இருக்கக்கூடியதான இந்திரலோகத்தை இந்திரன் சிருஷ்டித்தான், காரிய பதார்த்தமாக இருக்கக்கூடியதான சத்தியலோகத்தை பிரம்மா சிருஷ்டித்தார், காரிய பதார்த்தமாக இருக்கக்கூடிய திரிசங்கு சொர்க்கத்தை விஸ்வாமித்திரர் சிருஷ்டித்தார், இப்படி சொல்லிட்டு போங்களேன். யாருக்கு வேணாலும் இப்படி நீ என்ன பார்த்த? குலாலன் கடத்தை சிருஷ்டிக்கிறான், அதுதான் நீ பார்த்த. அதை வச்சுண்டு க்ஷித்யங்குராதிக்கம் சகர்த்திருக்கம் அப்படின்னு முடிவு பண்ண. அப்போ அதே மாதிரி இந்த லோகத்தை பல விதமாக பிரித்து ஒவ்வொருவர் ஒவ்வொரு விஷயத்தை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமோ இல்லையோ? ஜீவர்களில் யார் பெரும் புண்ணியசாலிகளாக இருக்கிறார்களோ, அற்புதமான சக்தி படைத்தவர்கள், அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சிருஷ்டித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமோ இல்லையோ? ஒவ்வொருத்தரா ஒன்றுனா சிருஷ்டித்து வச்சு சமூகமாக பார்க்கும்போது ஜகத்து அப்படின்னு சொல்லிட்டானா இல்லையா? சமூகமாக பார்க்கும்போது ஜகத்துன்னு சொல்லிட்டானா? இப்போ இந்த பைக்கெலாம் இருக்கும் இல்லையா? இந்த இன்ஜின் ஒரு இடத்துல சிருஷ்டிப்பான், மேனுஃபேக்சர் பண்ணுறது வேறு இடம், பைக்கினுடைய பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு இடம், இப்போது அது எல்லாத்தையும் சேர்ந்து அசம்பிள் பண்ணுறது ஒரு இடம். எதுவுமே அவளுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்காது, அசம்பிள் பண்ணுறது ஒரு இடம். கடைசியில் வெளியில் வரும்பொழுது அதுக்கு ஒரு பிராண்ட் நேம் கொடுத்து வெளில விடுவா.
அந்த மாதிரி வச்சுட்டு போங்க, அந்த மாதிரி வச்சுன்னு போகலாமோ இல்லையோ? இல்லையா? தனித்தனியாக பார்ட்ஸ் இருக்கும். அதை ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு இடத்துல சிருஷ்டித்தா கடைசியில் இப்போது சிஸ்டம் இருக்குது. மதர் போர்டு ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுறான், மற்ற மேலே CPU மேலே இருக்க பாக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுறான், அந்த USB கேபிள்லாம் ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுறான். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அசம்பிள் பண்ணுறான். அசம்பிள் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு பேர் வைக்கிறான். அந்த மாதிரி வச்சுட்டு போங்களேன் இல்லையா? ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு விஷயமாக சிருஷ்டிக்கப்பட்டு நாளடைவில் வரும்பொழுது இந்த பெரிய ஜகத்தானது சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். ஏன்னா ஜீவர்களே இதை சிருஷ்டிக்கலாமோ இல்லையோ? விலட்சண புண்ணியசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் எதுக்கு பரமாத்மா வாண்டாமே? இந்த க்ஷித்யங்குராதிக்கம் சகர்த்திருக்கம் காரியத்துவாத் கடவத்து அப்படின்ற ஒரு யுக்தியை கொண்டு ஜெகத்தை சிருஷ்டிக்க முடியாது. ஜெகத்தை சிருஷ்டித்தது பரமாத்மா தான் அப்படின்னு நிரூபிக்க முடியாது. சாஸ்திரம் பிரமாணம் அப்படின்றத ஒத்துண்டால் ஜெகத்து ஏகச்சேதனாதீனம் அப்படின்றது நிரூபிக்க முடியும். நையாயிகர் கேள்வி கேட்பாரோ இல்லையோ, சுவாமி அனுமானத்தினால மட்டும் நிரூபிக்க முடியாது, ஆனால் சாஸ்திரத்தினால எப்படி சுவாமி நிரூபிக்க முடியும்? நிரூபிக்க முடியும். பாஷிகர் சொல்றார், ஜெகத்து ஏகச்சேதனாதீனம் அப்படின்றது சாஸ்திர பிரமாணத்தை ஒத்துண்டால் ஒருவனே அந்த ஈஸ்வரன் இந்த லோகத்தை சிருஷ்டிக்கக்கூடியவன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா பிரத்யக்ஷத்தினால அறிந்து கொள்ள முடியாத விஷயத்தையும் அனுமானத்தினால தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களையும் அத்தீந்திரியார்த்த விஷயங்களில் சாஸ்திரம்தான் பிரமாணம். அத்தீந்திரியார்த்த விஷயம் ஹி ஸ்ருதிஹி வததி. அத்தீந்திரியார்த்த விஷயங்களை பாஷகார் பங்கி அது. அத்தீந்திரியார்த்த விஷயம் ஹி ஸ்ருதிஹி வததி. அத்தீந்திரியார்த்த விஷயத்தை ஸ்ருதி தான் சொல்லும். இது அத்தீந்திரியார்த்த விஷயம், இந்திரியங்களுக்கு உட்படாத விஷயம். அதனால் பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலேயோ பிரத்யக்ஷத்தை மூலமாக கொண்ட அனுமான பிரமாணத்தினாலேயோ இதை தெரிவிக்க முடியாது. சாஸ்திரத்தை கொண்டு மட்டும்தான் இந்த விஷயங்களை தெரிவிக்க முடியும். ஆகையினால சாஸ்திரைக்க சமதிகம்யனாக இருக்கக்கூடியவன், சாஸ்திரம் யஸ்ய யோனிஹி தத் காரணம் பிரமாணம் சாஸ்திரயோனிஹி தஸ்ய பாவஹ சாஸ்திரயோனித்வம் தஸ்மாத் சாஸ்திரயோனித்வாத் அப்படின்னு சாஸ்திர பிரமாணத்தை கொண்டு மட்டும்தான் இந்த ஜகத்தை அறிய முடியும். இந்த ஜகத்திற்கு சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறிய முடியும். சாஸ்திரைக சமதிகம்யத்துவமானது, சமதிகம்யன் பரமாத்மா என்பது, சாஸ்திரத்தினால் அறியக்கூடியவன் பரமாத்மா என்பது இந்த சூத்திரத்தின் மூலமாக சித்திக்கின்றது. இதுக்கப்புறம் வேதாந்த சாரம் பாருங்களேன். வேதாந்த சாரத்தில் இந்த அதிகரணம் ரொம்ப சின்ன விஷயம் ஸ்பஷ்டமாக சொல்லியிருப்பார், ரத்தன சுருக்கமாக சொல்லியிருப்பார். ஏவம் சிதச்சித் வஸ்து சரீரகதையா தத்விசிஷ்டஸ்ய பிரம்மணः ஏவ ஜெகதுபாதானத்வம் நிமித்தத்வஞ்ச ந அனுமானகம்யமிதி சாஸ்திரைக பிரமாணகத்வாத் தஸ்ய யதோவா இமானி பூதானி இத்தியாதி வாக்கியம் நிகில ஜெகதேக காரணம் பிரம்ம போதயதி இத்யேவ சித்தம். போதயதி. இப்போ சிதசித் வஸ்துக்களுக்கு ஷரீரியாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கு ஜெகத் உபாதானத்துவமும் ஜெகன் நிமித்தத்துவமும் சித்திக்கின்றது என்கின்ற அடிப்படையில் அனுமானத்தின் மூலமாக அந்த பிரம்மத்தை அறிய முடியாது. சாஸ்திரைக பிரமாணகத்வாத், சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும் என்பதையும், யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே என்கின்ற வாக்கியமானது நிகில ஜெகதேக காரணம் பிரம்ம போதயதி, ஜெகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை
ஸ்பஷ்டமாக தெரிவிக்கின்றது அப்படின்னு வேதாந்த சாரத்திலையும் இந்த அதிகரணத்தை பற்றி தெரிவித்திருக்கிறார் பாஷ்யக்காரர். இதோட இந்த விஷயத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம 2 கிரந்தங்கள்லையும் இருக்கக்கூடியதான சமன்வயாதிகரணத்தை பார்க்கலாம். 4வது சூத்திரமாக இருக்கக்கூடிய சமன்வயாதிகரணத்தை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.